நாடு முழுவதும் நடந்த தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் நீங்க ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். இதுல நீங்க எங்களுக்கு பொருட்டே இல்லை இல்லையா? உங்களை எதிர்த்து நாங்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. தலைவர் கலைஞருடைய மகன் தளபதி, அவரிடம் அரசியல் கற்றுக்கொண்டு வந்தவர். இல்லாத எதிரியை தேடி பிடிச்சு அங்க கொண்டு போய் உட்கார வச்சு இந்த மேடையில ஏற்றி அவங்கள சுத்தி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இங்கே தேர்தல் நேரத்திலே பேச வேண்டிய கருத்துக்கள் என்ன, தேர்தலுக்காக எதை முன்னெடுக்க வேண்டும், தேர்தலில் எங்களுக்கு யார் எதிரி என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தலில் யார் எதிரிங்கிறத தெரியவே இல்லை. ஒரு மேடையில நின்று பார்த்தா அவருக்கு எதிரிகள் இருக்காங்களா இல்லையானே தெரிய முடியாத அளவிற்கு இன்று ஒரு களம் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இல்லாத பிஜேபியை எதிரியாக நினைத்து கொண்டு தகவமைத்து அவர்களுக்கு நாங்க ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கேட்பது எங்களுடைய மாணவர்களுக்கான, எங்களுடைய தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை. நம்முடைய முதலமைச்சர் கையில் எடுத்திருப்பது இந்த மொழியை, இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கான உறுதிமொழி. இது ரெண்டையும் அவங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலுக்காக நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசியல் களத்திலே தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லவே இல்லை. கேக்குறாங்க எதுக்காக இப்ப திடீர்னு மும்மொழி கொள்கையை, ஹிந்தி படிக்க முடியாது அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறீர்கள். எங்க மாணவர்கள் இருக்காங்க, அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன், நீங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கவில்லை இந்த மும்மொழி கொள்கைய. இன்னைக்கு திடீர்னு பேசுறது முதலமைச்சர் இதை பத்தி பேசணும்னு முடிவெடுத்து பேசவில்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தராமல் ஒன்றிய அரசாங்கம் தன் கையிலே வைத்துக்கொண்டு நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டால்தான் நான் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிரட்டலா இல்லையா? அந்த மிரட்டலை மானமும் மரியாதையும் சுயமரியாதையும் இருக்கக்கூடிய எந்த தமிழனோ தமிழச்சியோ ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.